ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பச்சர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ட்ரிப் மோடு தான், டூர் மோடு. அதாவது டூர் மோடில் நம்ம குட்டா பீச்சுக்கு போக போகிறோம். இந்தோனேஷியாவில் குட்டா பீச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இல்லை ட்ரிப் டு குட்டா பீச்சுன்னு இருக்குங்களா, அங்கே குட்டா பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். குட்டா பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்து சேஃபாக இறக்கி விடணும். எத்தனை பேசஞ்சர்ஸ் வரப்போகிறாங்கன்னு தெரியல, நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். சரி, போய் பார்த்துட்டு எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். போன வாட்டி பாண்டவா அந்த பீச்சுக்கு ஏதோ ஒரு பேர், அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். போன வீடியோவில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் அதில் 21 ரூபா சம்திங் கிடச்சது. 28 பேர் வந்தாங்க. இந்த தடவை எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பெட்ரோல் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 65 லிட்டர் இருக்குது. பஸ்ஸோட ஹெல்த்தும் 71% இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம போய் பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இந்த பஸ் சிமுலேட்டர் பிளேலிஸ்ட் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எவன்டா இவன் குறுக்கால லாரிக்காரன். ஓகே, போகலாம். இன்னும் நம்மளை போய் பேசஞ்சர்ஸே இன்னும் ஏற்றலை. போய் பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஆஹா, அதுக்குள்ளே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆப்போசிட் போனங்க பாருங்கள், போர்டு தெரியுது, டெர்மினல். அங்கே தான் போனோம். டிராஃபிக் வேறு ஆகிடுச்சு, சிக்னலில் வேறு நிற்க வச்சுட்டானுங்க நம்மளை. அங்கே பாருங்க. ஓகே, போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு லெஃப்ட் டர்னு, அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு. ஓகேங்களா, அப்படியே வந்துட்டோம். பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, போய் பார்க்கலாம். வாங்கப்பா, ஏறுங்கப்பா. ஓஹோ, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம காட்டுறோம். நீ கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லைவ் டு பாண்டாய் குட்டா, இதுதான் குட்டா பீச். ஓகே, புறப்படலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க? 26 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 26 பேர் ஏறி இருக்காங்க. சரி, பார்ப்போம். ஓகே, மரத்தில் கொண்டு போய் முட்டிக்கிட்டேன். மழை வந்துருச்சா? அடப்பாவிகளா, எப்படியோ மழை வந்துடுது. ஆமாம், வண்டி ஓட்டும் போது தான் மழை வருது. சரி, போயிடலாம். மழையும் வருது, வெயிலும் வருது. என்ன கிளைமேட்டு. பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி பஸ்ஸோட ஹெல்த் பாருங்கள், 67% வந்துருச்சு. போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் பஸ்ஸு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும்ட்டு. சரி, நான் அப்படியே விட்டுட்டேன் போல இருக்கு. இந்த வீடியோ முடிச்சோன்னா போய் பஸ்ஸை ரிப்பேர் பண்ணணும். ஓகே,
ஓகே ஓகே, நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பீச் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த பீச் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்ப்போம். அந்த பீச் வந்து ஆர்ச்சுக்குள்ளே போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடா போன பீச் வந்து நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளே இருந்து போகிற மாதிரி அப்படியே ஒரு யூட்டர்ன் எடுத்து நம்ம போனோம். இந்த பீச் எப்படி இருக்குன்னு தெரியல. குட்டா பீச் இது ரொம்ப ஃபேமஸான பீச். ஆமாம், இந்தோனேஷியாவில். நீங்கள் சப்போஸ் இந்தோனேஷியாவில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஓகே, ஒரு லெஃப்ட்டு. இதுனா பஜாருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்து போவோம். பஜாருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இருந்து போய் தான் போகணும் போல இருக்குது பீச்சுக்கு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரைட்டு. ஏன்னா மார்ட், ரோட்டு மார்ட் அப்படின்னு காட்டுது. மார்க்கெட் ஏரியா அது இந்தோனேஷியாவில். பீச்சு பக்கத்தில் எப்படியெல்லாம் மார்க்கெட் இருக்குமோ நம்மளுக்கு என்ன தெரியும். நம்ம என்ன இதுக்காக போயிருக்கோம். பீச் வந்தாச்சு. ஓகே, சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்கிட்டோம். இறங்க போய் சுற்றி பாரு. அப்படியே நம்மளும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் அப்படியே நம்மளும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஓகே, பீச்சுக்குள்ளே போயிட்டு சூப்பராக இருக்குது. இதுதான் கீழே பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே போய் படுக்கிற இடம் அது. ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு ஒரு கொஞ்சம் டான்ஸை போட்டு, மழை வர மாதிரி வேறு இருக்குது. சீக்கிரம் வாங்கப்பா. ஓகே, நம்ம அது வரைக்கும் போய் ஒரு டான்ஸை போட்டுருவோம். பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்று டான்ஸ் ஆடுவோமா? வரப்போகிற காரங்களுக்கு முன்னாடி போய் நின்று. ஓகே, அங்கே பாரு, நம்ம டான்ஸ் ஆடுறோன்ட்டு அவன் சைடாக எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் நம்ம அங்கேயே நின்றுருக்கான். சரி, எல்லோரும் வாங்கப்பா போகலாம். டைம் ஆகி போச்சு. மழை வர மாதிரி வேறு இருக்குது. சேஃபாக கொண்டு போய் உங்களுக்கு ரீச் பண்ணி விட்டுறான். ரிட்டன் டு டிஸ்பென்சர். மறுபடியும் ரிட்டன் அவங்க எங்கே ஏற்றணுமோ. அடே அப்பா, என்ன ஓவர்டேக் பண்ணி போகிறான். அவனை ஓவர்டேக் பண்ணாமல் விடக்கூடாது. கமான் ஓவர்டேக். ரேஷ் டிரைவிங் தான். போடா தள்ளுறா அந்த சைடு. அவனை ஓவர்டேக் பண்ணியாச்சு. எஸ், அவனை ஓவர்டேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேஃபாக கொண்டு போய் அவங்கள பேசஞ்சர்ஸை நம்மளே இறக்கி விட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இனிமேல் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான் நான் சரிங்களா, வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்தாச்சு நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இது வேறு லோட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதே. இதை ஸ்கிப் பண்ணி விட்டுடலாமோ? அடுத்த டைம்லேருந்து இதை ஸ்கிப் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேசஞ்சர்ஸை சேஃப்டியாக கொண்டு போய் இறக்க சொல்லுது. போய் இறக்கிடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் இருக்குது? 51 லிட்டர் பெட்ரோல் பாக்கி இருக்குது. பஸ்ஸோட ஹெல்த்து பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், 53% தான் இருக்குது. பஸ்ஸோட ஹெல்த் 53% தான் இருக்குது. கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அடுத்த வாட்டி வரும்போது ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். எங்கே போகிற? ரிட்டர்ன் வா. ரைட் திரும்பு. ஓகே, வந்தாச்சு. ரைட் திரும்பு. ரிவர்ஸ். ஓகே, போகலாம். போய் சேஃப்டியாக இறக்கி விட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்குன்னு தெரியல. சரி, அதையும் பார்க்கலாம். போன வாட்டி $21 கிடச்சிச்சு, $21 நினைக்கிறேன். இந்த வாட்டி எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். அப்படியே நம்மகிட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரி, இறங்குப்பா. சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்கிட்டேன். 26 பேர். எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களே? கூட வந்தவன் எல்லாம் கரெக்டாக இறங்கிக்கோங்க. எவ்வளோ இருக்குது? $28 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு.
28 ரூபா கிடச்சிருக்கா? அப்போ போன வாட்டி நம்மளுக்கு 31 ரூபா கிடச்சிச்சா? எவ்வளோ கிடச்சிச்சுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. சரி, நம்ம டோட்டல் அமௌண்ட்டு பாருங்கள், மேலே தெரியும் ஆர்பி $309.140 இருக்குது. ஓகே, நம்ம பஸ்ஸோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போய் பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள் புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.